ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ் கோயிங் ஆன் WWE ஆஃப்டர் ரெசில்மேனியா 40. இதுக்கான மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் வாரமாக WWE பார்க்கல. ரெசில்மேனியா 40க்கு அப்புறமா WWE ஃபாலோ பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுன்லேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ WWEயில் என்ன போயிருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ WWE பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ரெசில்மேனியா 40 முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டோரி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே எல்லாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த 12 நாளாக ஏன்டா வீடியோ போடலன்றது தான். ஸோ ஒரு சில இஷ்யூஸ் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நானும் கண்டினியூஸாக WWE ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெசில்மேனியா 40 நான் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சனால வந்து நான் வந்து பார்க்குறத விட்டுட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ரெசில்மேனியா 40ல் என்ன ரிசல்ட் வந்திருந்தாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரம் WWEலேருந்து வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி லைன் அவ்வளோ டீட்டெயில்டாக நான் கவனிச்சனால எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ரோமனும் நம்ம டைட்டிலில் தோத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ஃபைனலி ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்றதே எனக்கு தெரில. ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெசில்மேனியா 40க்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய டேமியன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆகிட்டார்ல. ஸோ இப்போ வரைக்கும் டேமியன் பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டராக நம்மளுடைய ஜே உசோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ பேக்லாஷில் நடக்க போகிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ்க்கும் ஜே உசோக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீகுலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மார்கன் ஒரு ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்திங்கன்னா ரியா ரிப்ளே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீரியஸ் கன்கஷன் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டிலை வேக்கேட் பண்ண வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ரால வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கான இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக ஒரு பேட்டில் ராயல் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில, இதை வச்சு டோர்னமெண்ட் வச்சே பார்த்தீங்கன்னா WWE நடத்தலாம், ஏன் பேட்டில் ராயல் வைக்கிறானுங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஸ்டோரி லைன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேமியன் பிஸ்டும் ஃபின் பாலர் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டில்ஸை தோத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ரீமேட்ச் எதுவும் பார்த்தீங்கன்னா கேட்ட மாதிரி தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேயோட நிலவரம் அப்படி தாங்க போகுது. நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா த டேமேஜ் கண்ட்ரோல். ஸோ டேமேஜ் கண்ட்ரோலோட ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈயோஸ் கையை வந்து பார்த்தீங்கன்னா பேலி பீட் பண்ணுவாங்களான்ற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ பேலி வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பியனாக ஆகிட்டாங்க, விமன்ஸ் WWE சாம்பியன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலி அதுக்கப்புறமா டேமேஜ் கண்ட்ரோலோட எந்த ஒரு ஸ்டோரி லைனும் மூவ் ஆகலை. ஸோ பேலி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இப்போ வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ டேமேஜ் கண்ட்ரோலோட ஸ்டோரி லைன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெசில்மேனியாவுக்கு ஹைப் கொடுத்த நம்மளுடைய பீப்புள்ஸ் சாம்ப் ராக்கை பற்றி தான். ஸோ எஸ், ரெசில்மேனியா முடிஞ்ச அடுத்த அப்கமிங் ராலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். ஸோ ராக் வந்து கோடி ரோட்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்திங்கன்னா என் மனசை உடச்சிட்ட, நான் வந்து பார்த்திங்கன்னா பிறகு WWE விட்டு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் மனசை உடச்சிட்டேன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ராக் வந்து கோடி ரோட்ஸ் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அதை வந்து கோடி ரோட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதை கொடுத்துருப்பாரு. ஸோ அதை கோடி ரோட்ஸ் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாங்க. நீ என் மனசை உடச்சிட்ட, நான் இப்போ வரைக்கும் பிரேக் எடுக்கிறேன், பட் நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உன்னை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு ஃபியூடாக வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ரெசில்மேனியா 41 அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கணும், பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளாக நம்ம யாரை பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சமிசைனை பற்றி தான். ஸோ எஸ், இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான சமிசைனை பற்றி தான். ஸோ சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை குந்தர்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் சாட் கேபிளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி. அதே மாதிரி ரால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாலும் அதில் ரீட்டைனும் பண்ணிட்டாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் ஒரு ஹீல்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ஸோ ஹீலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாமி சைனை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார் இப்போ ரீசெண்டாக நடந்த ரால. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் பில்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சாமி சைனுக்கு அகேன்ஸ்டாக வந்து சாட் கேபிள் திரும்பியிருக்காரு. ஸோ ஸ்டோரி லைன் அப்படி தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா அகாடமியும் நம்மளுடைய சீட் பிரதர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹீல்டன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலாம்ன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பாசிபிளாக இருக்கான்றது எனக்கு தெரில, பட் நடந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ அஞ்சாவது நம்ம பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தி
யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால். ஸோ லோகன் பாலை வந்து பார்த்திங்கன்னா லோகன் பாலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே முடிச்சிடலாம். ஏன்னா ரெசில்மேனியா 40க்கு அப்புறமா அவர் வரவே இல்லை. ஸோ அவர் என்ன ஸ்டோரி லைன் போகிறாருன்றது தெரில, அவர் வரவும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE பிறகு டிராஃப்ட் வர போகிறாங்க, இவரை ராவுக்கு வர ஸ்விட்ச் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரா 3 மணி நேரம் ஷோ. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சாம்பியன்ஷிப்பும் கண்டிப்பாக வேணும், மிட்கார்ட் டைட்டிலும் வேணும், வேர்ல்டு டைட்டிலும் வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மணி நேரம் ஸ்பேஸ் கொடுத்து பண்ண முடியும். இதில் இவரை தூக்கி அங்கே போட்டார்னா இவர் பார்ட் டைம் இவர் வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வராரு. ஸோ இவரை வச்சு ரால என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரில. ஸோ லோகன் பால் பிறகு ரெசில்மேனியா 40க்கு அப்புறம் எந்த ஒரு அப்பியரன்ஸும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ ஆறாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பற்றி தான். ஸோ ரெசில்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய மிஸ் ஆர்ட்ரூத்தும் வந்து பார்த்திங்கன்னா ராவோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரேசன் வாலரும் நம்மளுடைய ஆஸ்டின் திரியும் வந்து ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை எடுத்துருவாங்க. பட் ரால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸுக்கும் ஆர்ட்ரூத்துக்கும் வந்து WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கொடுத்துருவாங்க. இதுவே இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய ஆஸ்டின் திரிக்கும் கிரேசன் வாலருக்கும் ஸோ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி ஒரு நியூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டைட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா WWE சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ராவோடைய அந்த வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போடைய ரிப்ளிகா மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபேன் சைடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் அந்த ராவோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு தான் WWE சைட்லேருந்தும் சரி, ஸோ ஃபேன் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு டிசைனாக மாற்றிருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் டாக் டீம் டிவிஷனோட நிலமை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஃபேட்டல் 4-வே மேட்சும் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இதுக்கான ஸ்டோரி லைனும் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஏழாவதாக யாரை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ செத் ஃப்ரீக்கின் ரால்ஸை பற்றி தான். ஸோ செத் ராலன்ஸ் அவருடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டார். தோற்று போனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு இன்ஜுரிக்கு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி போகிறாரு. ஸோ இந்த டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் சர்ஜரி பண்ண போகிறாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ செத் ராலன்ஸ் ஒரு இன்ஜுரி, அந்த டோர் இன்ஜுரியோட தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெசில்மேனியாலே ஃபைட் பண்ணாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜுரியோட தான் நம்மளோட செத் ராலன்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மேன் வித் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஒர்க் ஹார்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ WWE ஒர்க் ஹார்ஸாக வந்து பார்த்திங்கன்னா WWE எந்த விதத்தில் ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நம்ம செத் ராலன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ 8th பிளேஸில் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தி அமெரிக்கன் நைட்மேர். அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான நம்மளுடைய கோடி ரோட்ஸை பற்றி தான். ஸோ எஸ், கோடி ரோட்ஸோட நிலைமை என்ன? ஸோ கோடி ரோட்ஸோட நிலைமை இப்போ கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஸோ அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ஆகிட்டார். ஸோ இப்போ வரைக்கும் 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டோரி லைனை பற்றி அவர் எதுவுமே பார்த்திங்கன்னா பேச மாட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்லாஷில் ஏஜி ஸ்டைல்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜி ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டெண்டர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாம்பியன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாம்பியனாக இல்லைன்ற மாதிரி ஃபேன்ஸ் சைட்லேருந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபிள் சீஃப், அது மட்டும் இல்லாமல் வி வாண்ட் ரோமன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ரை பேபிஸ்லாம் எங்கடா போனீங்க? உங்களுக்கு ஒரு கோடி தானே சாம்பியனாக வேணும், அவரே வச்சுக்கோங்களா, ரோமன்லாம் கேட்காதீரான்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஸ்டோரி லைன், ஸோ ரோமன் ரைன்ஸ் அண்ட் பிளட் லைன். ஸோ என்ன தான் ஆச்சு ஸோ ரோமன் ரைன்ஸுக்கும் பிளட் லைனுக்கும்? ஸோ ரோமன் ரைன்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டார்ல ரெசில்மேனியாவில். ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரைன்ஸ் எந்த ஒரு ஷோவுக்கும் வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரோமன் ரைன்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவி கமிட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா போயிருக்காராமா. ஸோ இப்போ வரைக்கும் ஜான் விக் அந்த மூவியோட ஹீரோ நடித்தவர் கூட இப்போ வரைக்கும் ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஃபிலிம் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காராமா. அப்கமிங் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஷ்யூ ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரைன்ஸ் இன்னமும் பார்த்திங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்கு இன்டர்னலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இன்னும் ஸ்டோரி லைன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸுக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் லைனை எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் ஜிம்மி ஊசோ, சோலோ சிக்கோவா. ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கோவா வந்து பார்த்திங்கன்னா டாமாட்டோங்காவை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. ஸோ டாமாட்டோங்கா வேறு யாருமே கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸோட பிளட் ரிலேஷன் தான், அப்படியே ஊசோஸ் மாதிரியே இருப்பார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ண வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஜிம்மி உசோவை அட்டாக் பண்ணிடுவார். ஸோ சோலோ சிக்கோவா ஜிம்மி உசோக்கு அகேன்ஸ்டாக திரும்பிட்டார். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜே உசோ கூட பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் தோற்று போயிட்டார்ல. ஸோ அதனால பிளட் லைனில் கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்டாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் கேட்பார் என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி. பட் பால் ஹேமன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டோங்க என்ன சொல்லுவார்னா, நான் ட்ரைபல் சீஃப் சொன்னதால் தான் செஞ்சேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரைபல் சீஃப் என்ன சொல்லியிருந்தானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்மேனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயம் எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்மேன் ஷாக் ஆயிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இது வைஸ்மேனுக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரைபல் சீஃப்னு யாரை ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா, மேபி அவர் ட்ரைபல் சீஃப்னு சோலோசிக்காவை கூட பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ராவில் வந்து இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவுக்கு பேச வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பேசவே விடலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபேன்ஸ் என்ன ஷேர் பண்ணாங்கன்னா வி வாண்ட் ரோமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா பிளட் லைன் ஸ்டோரி லைன் என்ன டேர்ன் ஆகுதுன்றது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி கெவின் ஓன்ஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு டாமாட்டோங்காவும் நம்மளுடைய சோலோசிக்காவும் அட்டாக் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ பிளட் லைன் ஸ்டோரி லைன் ஸோ ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவாருன்றத ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டோரி லைன் மாறும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதோட திருப்பு புள்ளி அப்போ தான் வரும்ன்றதை நான் சொல்லுவேன்.